ஹாய், வாங்க கருவாடு ரெசிபி பார்க்கலாம். கருவாடுக்கு வந்து நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல தான் எண்ணெய் ஊற்றிட்டு ஆயில் ஸ்பைசஸை போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நிறையா போட்டுக்கோங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா பூண்டு கூட நல்லா தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பூண்டு ஆட் பண்ணேன். கருவேப்பிலை நல்லா எவ்வளோ போட்டுக்க முடியுமோ போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1½ ஸ்பூன் அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்க நல்லா கைவிடாமல் கிளறிக்கணும். கிளறிட்டு அந்த தக்காளி வந்து அதே மாதிரி நான் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து கிரேவி நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து கருவாட்டுக்குன்னு இல்லை, நார்மலாக நீங்கள் கிரேவி மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கனாலே சிக்கன் இல்லைனா வெஜிடபிள் ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் எது பண்ணாலுமே இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஜூஸியாக அப்புறம் கிரேவி நிறையா கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து கருவாடை வந்து நான் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். க்ளீன் பண்ணிட்டு அந்த கருவாடையும் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுட்டேன். இந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டுட்டு ஒரு 1½ ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இதை மட்டும்தான் போட்டேன். போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மசாலா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. கருவாடை வந்து கட் ஆகாமல் இருக்க. நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் பிசுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். பிசுக்கு கருவாடு அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு கொஞ்சமாக வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அந்த கருவாடு நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து தேங்காய் சோம்பு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் சோம்பு கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை ஆட் பண்ணிக்கல. ஸோ அதனால் நான் கிரேவியாக வேணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கருவாடுலேயே வந்து உப்பு இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க கருவாடில் அந்தளவுக்கு உப்புலாம் இருக்காது, ஜஸ்ட்டு காஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு உப்பு பத்தலைன்றனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை இருந்தால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.